நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.2 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 2 இதில் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செக் த இன்ஜெக்டிவிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இன்ஜெக்டிவிட்டினா 1 அர்த்தம், சப்ஜெக்டிவிட்டினா ஆன் 2 அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பேசிக்னு பார்த்துட்டு இது என்னன்னு பார்க்கலாம். இன்ஜெக்டிவிட்டி அதாவது 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் உங்களோட எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்களோட கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஆக்சுவலா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது உங்களோட டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இண்டிவிஜுவலா தனித்தனி எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆயிருந்தா அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலிமெண்ட் x1 அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் x1 அப்படின்னு அர்த்தம். இந்த எலிமெண்ட் x2 அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் x2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னா எப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் டூவும் ஒரே மாதிரி இல்லையோ, இந்த ரெண்டு நம்பரும் வேற வேற நம்பரா இருந்தா இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் கூட எப்படிதான் இருக்கணும், வேற வேற எலிமெண்டா இருக்கணும். ஏன்னா வேற வேற எலிமெண்ட்டுக்கு வேற வேற இமேஜ் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஒன்னு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் டூவும் ஒரே மாதிரி இருந்தா, இந்த ரெண்டு வேல்யூ ஒரே எலிமெண்டா இருந்தா இதுவும் ஒரே எலிமெண்டா தான் இருக்கணும். எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூவாவே இருக்கும். இப்படி இருந்தா இது வந்து ஆக்சுவலா ஒன் ஃபங்க்ஷன். எந்த ஒரு நம்பருக்கும் ரெண்டு இமேஜ் ஃபார்ம் ஆகவே கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டெஃபினட்டா கனெக்ட் ஆயிருக்கணும். ஆனா கோடொமைன்ல இங்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்ப கூட அது ஒன்னு சொல்லிக்கலாம். ஆன் டூனா என்ன அப்படின்னா, இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களோட டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கணும். இது வந்து ஆக்சுவலா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது வந்து என்னோட எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 + 1 2, 1 2 கூட மேப் ஆகும், 2 3 கூட மேப் ஆகும். இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன். கோடொமைன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொஸ்டினை மாற்றணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மேப் ஆயிருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு +1 அந்த பக்கம் போய் -1ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க எல்லாருமே மேப்பிங்கான்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்றது மூலமா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஆன் டு அப்படின்னு சொல்லிடலாம். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத சப்ஜெக்டிவிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n. என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 1 2 3 4. இங்கே வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9 அப்படின்னு. இது வந்து இந்த மாதிரி மேப்பிங் வந்து சர்க்கிள் போட்டு ஆரோ டயக்ராம் காமிக்கணுமா, நீங்க காமிக்க தேவையில்லை. இது உங்களுக்கு நல்லா புரியணும்னு தானே இதை எழுதியிருக்கேன். இங்க கொஸ்டின் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட எக்ஸ், இதுதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தானே வரும். அப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 1 கூட தான் மேப் ஆகும். அடுத்து நான் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்றேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 2 வந்து 4 கூட மேப் ஆகும். 3 9 கூட மேப் ஆகும். 4 16 கூட மேப் ஆகும். நம்ம 1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது டொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் தனித்தனி எலிமெண்ட் கூட மேப் ஆவாங்களான்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ஸ்கொயர் பண்ணா வேற வேற ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் இப்போ 1 ஃபங்க்ஷன் நமக்கு தெரியுது இல்லை, எல்லா டொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா வேற வேற நம்பர் தான் மேப் ஆகுது அப்படின்னு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் 1 பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்குது. எஃப் ஆஃப் 2 அதாவது எக்ஸோட பிளேஸ்ல 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளோட ஃபார்முலா இங்கே 2 ஸ்கொயர் தானே. அப்போ 2 வந்து யார் கூட மேப் ஆகுது, 4 கூட தான் மேப் ஆகுது. இப்போ எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2ம் ஈக்குவலா எனக்கு ஆன்சர் பண்ணல. அது மாதிரி 1ம் 2ம் கூட ஆன்சர் வந்து ஈக்குவல் நம்பர்ஸ் கிடையாது. ரெண்டு வித்தியாசமான நம்பரோட தான் மேப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் எடுத்து ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது 1 கிடையாதுன்னு தான் நம்ம எழுதியிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆன் டூ எழுத போகிறோம். ஆன் டூனா இங்கே கோடொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆவாங்களா, அதுதான் நம்மளோட ஆன் டூ. நல்லா யோசிச்சு பாருங்க. 1 கூட மேப் ஆயிருக்கு, 2 4 கூட போய் மேப் ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளோட மேப்பிங். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ இந்த நடுவில் இருக்க 2 3 எல்லாம் யாரு கூட மேப்பே ஆகாதே. ஆமா, 2 3 மேப் ஆகல. அப்போ அது கண்டிப்பா ஆன் டூ கிடையாது. அப்போ இந்த 2ம் 3ம் மேப் ஆகல அப்படின்றத நம்ம ரீசனா எழுதணும். ஸோ ஆன் டூக்கு வந்து இந்த மாதிரி ரீசன் எழுதுங்க. நான் 2ன்னு ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர்ல இருக்கு, நீங்க 3 கூட எழுதலாம். ஏன்னா 3க்கும் மேப்பிங் நடக்கல. மேப்பிங் நடக்காத ஒரு எலிமெண்ட் எடுத்து இது நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. பட் there does not exist any x belongs to n. இந்த 2 கூட மேப் பண்ற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை. such that f of x is equal to 2ன்னு வரணும்.
எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணி 2 ஆன்சர் கொடுக்குற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை, அதனால எஃப் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணும். இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் கொஸ்டின், ஆனால் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இன்டீஜர் டு இன்டீஜர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இன்டீஜர் டு இன்டீஜர், இன்டீஜர்னா எல்லா நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர், அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர் இருக்கு. முதல்ல இது 1 1 செக் பண்ணணும்னா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் தனித்தனியா இண்டிவிஜுவல் இமேஜ் எடுக்குதான்னு பார்க்கணும். நம்மளோட கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் -1 நான் ஸ்கொயர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். -1 ஸ்கொயர் பண்ணா +1 கூட மேப் ஆகும், 0 ஸ்கொயர் பண்ணா 0 கூட மேப் ஆகும், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 கூட தான் மேப் ஆகும்ல. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணா +4 கூட தான் மேப் ஆகும், ஏன்னா -2 × -2 +4 தான். +2 ஸ்கொயர் பண்ணாலும் +4 கூட தான் மேப் ஆகும். அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவோட மட்டும் தான் மேப்பிங் நடக்கும், இங்க இருக்கிற எந்த நெகட்டிவ் நம்பர் கூட மேப்பிங் நடந்திருக்காது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மொரோவர் -1ம் +1 கூட மேப் ஆயிருக்கு, +1ம் +1 கூட மேப் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பேர் ஒரே இமேஜை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இது டெஃபினட்டா 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஆக்சுவலா மெனு 1ல தான் வரும். அப்போ அதையே நம்ம ரீசனா எழுதிக்கலாம். நான் f ஆஃப் -1 கண்டுபிடிக்கிறேன், இங்க எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு பார்க்குறேன். இப்போ -1 ஸ்கொயர் பண்ணா +1 கிடைக்குது. நான் f ஆஃப் +1 போட்டு பார்க்குறேன், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் கிடைக்குது. அப்போ f ஆஃப் -1ஓட ஆன்சரும் f ஆஃப் +1ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஆனால் -1ம் +1ம் ஒரே மாதிரி நம்பர் இல்லையே, வித்தியாசமான நம்பர்ஸ், ரெண்டு வித்தியாசமான நம்பர் ஒரே மாதிரி மேப்பிங் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து 1 1 கிடையாது. தேர்ஃபோர் f இஸ் நாட் 1 1 அப்படின்னு எழுதிடணும் நம்ம. ஸோ எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம ஆன் டூ பார்க்க போறோம். ஆன் டூனா என்னது? கோடொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆயிருக்காங்களான்னு பார்க்கணும். கோடொமைன்ல இன்டிஜர்ஸ் இருக்காத, எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்காங்க. இங்க இருக்கிற எந்த நெகட்டிவ் நம்பருக்கும் மேப்பிங் நடக்காது, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாரும் பாசிட்டிவ் நம்பர் கூட தான் போய் மேப்பிங் பண்ணுவாங்கல்ல. அப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் யாருக்குமே மேப்பிங் நடக்காது. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து நம்ம ரீசனா எழுதி இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், -1 -2 -3 எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஸோ -2ன்ற ஒரு நம்பர் வந்து இன்டீஜர்ல இருக்கு, but there does not exist any x belongs to the integer to map with -2 அப்படின்னு எழுதிடணும். இதை இந்த -2 கூட மேப்பிங் பண்ற மாதிரி எங்கிட்ட எந்த எக்ஸும் இல்லைன்னு இப்படி எடுத்து எழுதுங்க. ஸோ இப்படி எடுத்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் எந்த எக்ஸும் எங்கிட்ட இன்டிஜர்ல இல்லை, சச் தட் f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு மேப் பண்றதுக்கு. அப்போ f இஸ் நாட் ஆன் டூன்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல பாருங்க, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன், இது 1 1 ஆன் 2 உங்களை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x ஸ்கொயர், அப்போ -1 ஸ்கொயர் பண்ணா +1 வரும், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ ரெண்டு பேர் ஒரே நம்பரோட மேப் பண்றதுனால டெஃபினட்டா இது என்னன்னு சொல்லிடலாம், 1 1 கிடையாது, ஏன்னா இது மெனு 1ல தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை நம்ம போன இதுல அதே தான் பண்ணோம். ஓகே, இப்போ ஆன் டு 1 செக் பண்றதுக்கு அதே கண்டிஷன் தான். இப்போ f ஆஃப் -1 எடுக்கிறோம், -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 கிடைக்குது. f ஆஃப் +1 எடுக்கிறோம், நீங்க 2 கூட எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கலாம். -2 எடுத்தா +4 வரும், +2 எடுத்தாலும் +4 தான் வரும், அப்படி கூட நம்ம எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். f ஆஃப் -1க்கும் f ஆஃப் +1க்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு, ஆனால் -1ம் +1ம் ஒரே நம்பர் கிடையாது, வேற வேற நம்பர். ஸோ தேர்ஃபோர் f இஸ் நாட் 1 1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இது ரியல் நம்பருக்கும் அந்த இன்டிஜருக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஒரே மாதிரி தானே வருது. அதே மாதிரி உங்களோட ஆன் டு செக் பண்ணும்போது இங்க இருக்க எந்த நெகட்டிவ் நம்பர் கூட மேப்பிங் நடக்காது, அதை எடுத்து நம்ம ரீசனா எழுதிடலாம். இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து நேச்சுரல் நம்பர், அதுல நான் சொன்னேன் இப்போ இங்க இருக்கிற இந்த 2ன்ற நம்பர் கூட மேப்பிங் நடக்காது இல்லையா ஆக்சுவலா பேசிக்கா. இப்போ நான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 தானே போகும். அப்போ 2ன்னு ஒரு நம்பர் வந்து எங்கிட்ட ரியல் நம்பர்ல இருக்கு, அதுக்கு மேப்பிங் நடக்காதுன்னு கூட நான் எழுதலாம்ல. அப்படின்னா ரியல் நம்பர்னு சொல்லும் போது எழுதக்கூடாது, ஏன் தெரியுமா? ஏன்னா ரியல் நம்பர்ல √2ன்ற நம்பர் கூட ரியல் நம்பர்ல வரும், √2 ஸ்கொயர் பண்ணா 2 கூட மேப்பிங் நடந்துரும். அதே மாதிரி √3 மேப் பண்ணும்போது 3 கூட மேப்பிங் நடந்துரும். அப்போ வந்து இங்க இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் கூடயும் டெஃபினட்டா மேப்பிங் நடந்துரும். இப்போ இவங்களை வந்து நீங்க ரீசனா ஆன் டூக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நெகட்டிவ் நம்பர்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணா நெகட்டிவ்ல மட்டும் டெஃபினட்டா ஆன்சர் வராது இல்லையா, அதனால நம்ம நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ -2ன்ற ஒரு நம்பர் ரியல் நம்பர்ல இருக்கு, ஆனால் பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி எக்ஸ். இதான் உங்களோட எக்ஸ் எலிமெண்ட், இதான் என்னோட f ஆஃப் எக்ஸ் எலிமெண்ட். எந்த எக்ஸும் வந்து அந்த -2 கூட மேப்பிங் பண்ணாது, அதனால பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர் சச் தட் f ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கொண்டு வர்ற மாதிரி. அதனால f இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்கு, இங்கே எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்கு. given by f ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x கியூப். கியூப் பண்ணி மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 கியூப் பண்ணும்போது இப்போ 1 f ஆஃப் 1ன்னு வச்சுக்கோங்களேன், 1 கியூப் பண்ணா 1 தான் ஆன்சர் கிடைக்கும், 1 1 கூட மேப் ஆகும்.
எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு 2 போட்டால் 2 கியூப் பண்ணால் 8 கிடைக்கும். 2 வந்து 8 கூட மேப் ஆகும். 3 வந்து 27 கூட மேப் ஆகும். 3 கியூப் பண்ணால் இது மாதிரி கியூபிக் நம்பர் கூட மேப் ஆகிட்டே வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஏதாவது 2 நம்பர் ஒரே நம்பரோட மேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு? டெஃபினட்டாக இல்லைல்ல. ஏன்னா எல்லா நம்பரும் கியூப் பண்ணும்போது இதை விட பெருசாகிட்டே தான் போகும். இப்போ எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? இமேஜ் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். நான் எஃப் ஆஃப் 1 பண்ணுறேன். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 1 கிடைக்குது. இது மாதிரி எஃப் ஆஃப் 2 பண்ணுறோம். நம்மளோட ஆன்சர் வந்து 8 கிடைச்சிருக்கு. எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2ம் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி 1ம் 2ம் கூட ஈக்குவல் கிடையாதுல்ல. ஸோ அதோட இமேஜ் வித்தியாசமாக இருந்தால் நம்பரும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன் டூ எழுதணும். ஆன் டூனா கோடமைனில் இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆகிருக்கணும்ல. கோடமைனில் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இவங்க கூடலாம் மேப் ஆகுறதுக்கு இங்கே எலிமெண்ட்டே இல்லை பாருங்க. இது வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா இவங்க வந்து இந்த இடத்துல வந்து மேப்பிங் நடந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து நேச்சுரல் நம்பர் தானே இருக்குது. ஸோ 1க்கு அப்புறம் டெஃபினட்டாக 2 தான் இருக்குது. நடுவில் எந்த நம்பரும் கிடையாது. அப்போ இந்த 2 3 4 5 கூட எந்த மேப்பிங்கும் நடக்காது. ஏன்னா 1க்கு அப்புறம் 8 கூட தான் மேப்பிங் நடந்திருக்கும். இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எழுதி அவங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஸோ ஆன் டூக்கு இப்போ ஒரு நம்பர் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2ன்ற ஒரு நம்பர் வந்து என்கிட்ட நேச்சுரல் நம்பரில் இருக்குது. 2 பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர் இங்கே இருக்குது. ஆனால் பட் தே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். So, but there does not exist any x belongs to the natural number such that f of x is equal to 2. f of x is equal to 2 ஆன்சர் வர மாதிரி எந்த எக்ஸும் நம்ம கிட்ட இல்லை. அதனால f is not on to எழுதி சம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் இன்டீஜர் டு இன்டீஜர் given by f of x is equal to x cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்ஸ் டு இன்டீஜர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கிட்ட நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். -1 -2 அது மாதிரி 0 +1 +2 எல்லாமே இருந்தால் தான் அதை நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் -2 -1 0 +1 இதுவும் இன்டீஜர் தான். இன்டீஜர்லேருந்து இன்டீஜருக்கு மேப்பிங் பண்ணுறாங்க. f of x is equal to x cube கொடுத்துருக்காங்க. இப்போ -1 கியூப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். f of -1 -1 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் 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 ஆன்சர் -1 கூட மேப் ஆகும். 0வை கியூப் பண்ணா 0 கூட மேப் ஆகும். +1 கியூப் பண்ணா +1 கூட மேப் ஆகும். இப்போ -2வை கியூப் பண்ணா -8 கூடயும், +2வை கியூப் பண்ணா +8 கூடயும் மேப் ஆகும். அப்போ ஏதாவது 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே ஆன்சர் வர சான்ஸ் இருக்கானா? சான்ஸ் இல்லை. ஏன்னா இது நெகட்டிவ் நம்பருக்கு நெகட்டிவ் நம்பரே மேப் ஆகுறதுனால. ஸோ அதை நம்ம வந்து என்னென்னு எழுதிடலாம்னா, இப்போ நான் f of -1 எடுத்து மேப் பண்ணுறேன். அப்போ -1 கியூப் பண்ணா -1 கிடைக்குது. f of +1 எடுத்து நான் மேப் பண்ணுறேன். +1 கியூப் பண்ணா +1 கிடைக்குது. அப்போ f of -1ஓட ஆன்சரும் f of +1ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி இல்லை, வேற வேற மாதிரி கிடைச்சிருக்கு. ஏன்னா -1ம் +1ம் கூட ஒரே மாதிரியான நம்பர் கிடையாது, வேற வேற நம்பர். அப்போ வேற வேற நம்பருக்கு வேற வேற மேப்பிங், வேற வேற இமேஜஸ் கிடைக்கிறதுனால இது டெஃபினட்டா ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தான். அப்போ f is 1 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் டூ எழுத போகிறோம். ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டூல இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மேப் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து -1 மைனஸ் கூட மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி -2 வந்து -8 கூட தான் மேப் ஆகும். அப்போ இந்த இன்பிட்வீனில் வர்ற நம்பர்ஸ் 3 4 இவங்கெல்லாம் மேப் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாசிட்டிவ் சைட்லையும் இப்போ 2 வந்து 8 கூட தான் போய் மேப் ஆகும் கியூப் பண்ணும்போது. அப்போ இந்த நடுவில் வர்ற 1 கூட மேப் ஆச்சு, 2 வந்து 8 கூட மேப் ஆச்சு. அப்போ நடுவில் இருக்க இந்த 3 4 5 6 7லாம் யாரு கூட மேப் ஆக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வெறும் இன்டீஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரியல் நம்பராக இருந்தால் மேப்பிங் நடக்கும். ஆனால் இது இன்டீஜர்ஸாக இருக்கிறதுனால அங்கே மேப்பிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த 2ன்ற எலிமெண்ட் இருக்கு, அந்த 2க்கு அங்கே மேப்பிங் நடக்கல. அப்போ 2 பிலாங்ஸ் டு த இன்டீஜர் பட் தே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ கோடொமைனில் ஒரு நம்பர் மேப் ஆகாமல் இருந்தால் கூட அதை நம்ம அதை ஆன் டூன்னு சொல்லவே முடியாது. இங்கே இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆனதாக அதை ஆன் டூன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் இந்த 2 மேப் ஆகலை, அதனால இதை நான் ஆன் டூன்னு சொல்ல முடியாது. f is not on to அப்படின்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.